டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போதும். இஞ்சி பூண்டு விழுது இதில் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றிக்க. இப்போ ரொம்ப டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு.